டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ஆன்லைன் ரிவ்யூ பார்த்தலாம். ஒரு இலங்கையில் இருக்கிற ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இலங்கையை விட்டு தமிழ்நாடுக்கு வாழ வராங்க. அதனால் என்னென்ன பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி அவங்க வாழ்ந்துட்டு வராங்கன்றதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. உனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியே போ. சசிகுமாருக்கு எப்படி அயோத்தி படமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி இலங்கையிலேருந்து தான் வந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளாலேருந்து வந்தன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இலங்கையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் கும்பல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாம் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய சேதமாச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிட்டு வராங்க. இலங்கையிலேருந்து யார் வந்தாலும் சரி உடனே போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, அதாவது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்க அதை மறைச்சி நாங்கள் கேரளாலேருந்து வந்தோன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சாட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா போச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது டேரக்டரே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவர் சீன் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண் கலங்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம். அந்த மேடையில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அவங்க அம்மா பற்றி சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா சசிகுமாருக்கு அயோத்தி தாண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் மூவியாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேஷ்வா நகரில் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் யாராச்சும்